டைரக்டர் செல்வராகவனுக்கு அவரோட கேமராமேன் அரவிந்த் கிருஷ்ணா, மியூசிக் டைரக்டர்ஸ் யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரேம்ஜி அல்வா கொடுத்தாங்க. ஆனா அவர் கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கேமரா பிடிச்சிருந்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டேக் இல்லையா லிமிட் இருக்காது. என்னால முடியாது. கேமரா கலெக்ட் ஆயிடுயா. எனக்கு டச் பண்ற இஷ்யூஸ் வந்து இல்லன்னா நான் கீழே வந்து நான் அசிங்கமா இருக்கேன்னு யார் ஐடியா நீங்க யாரு வந்து என்னது எடுக்க தெரியுமா? யாரு பண்ணது பின்ன எங்க அண்ணா அவெல்லாம் பிளான் பண்ணி இவங்க கிட்ட பேசி இவனும் அவர் வந்து சேர்ந்து உங்களை பண்ணாங்க. அவ்வளவுதான். பிரயோஜனம் பண்ண இருக்காது. அது சொல்லுங்க எப்படி இருக்கும் இல்ல போனா கூட ஓகேன்னா இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமா இல்ல கேவலமா பர்பஸ்ல யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல பின்னாடி கேமரா வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒருத்தன் கொண்டு கொடுக்க மாட்டான். அசிங்கமா இல்ல. ஐ நீட் த டேப்ஸ், ஆல் த டேப்ஸ். ஐ நீட் டு செக் த ஹார்ட் டிஸ்க். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணதான் நான் விடுவேன். I don't want to come in any pictures or any videos. Who else can take a liberty with you to do this? இது லிபர்ட்டி கிடையாது சார். நான் யாருக்கு கொடுத்தனா? உங்களுக்கு கொடுத்தனா அந்த ரைட்? லிபர்ட்டி கொடுத்தனா? உங்களுக்கு கொடுத்தனா? இவனுக்கு கொடுத்தனா? இவனுக்கு கொடுத்தனா? லிபர்ட்டி யார்? நீங்களே உங்களுக்கு ரைட்ஸ் எடுத்துக்கிறீங்க. Somebody's life with it, and I don't want to delete the hard disk. delete இல்ல. How can you take it in such a way? இல்ல நான் வேற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துரும். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் வந்து நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். How can Venkat tell my name? அவர் வந்து பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்களே பண்ணிக்கங்க. நான் தானே கட்சி நான் ஆல்ரெடி நீங்க தானே பெரிய ஆளு. என்கிட்ட யூ ஷுட் வாஸ் பெர்மிஷன். எப்படியா பர்ஃபார்ம் ஆக்டிங் உனக்கு 1000 படம் இருக்கு. உனக்கு 1000 படம் இருக்கு. அவனுக்கு பணம் வரும் போகும். அதை பத்தி என்ன பிரச்சனை? உங்களுக்கு மட்டும் தான் பணம். எனக்கு இல்லை சார். எனக்கு தான் லைஃப். எனக்கு அது கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன நீங்க ஜாலியா விளையாடுவீங்க. என்னால முடியாது. யூனிக்ல கொடுக்கலாம். ப்ரொடியூசர் இருக்காரு. என்ன நான் கொடுக்குறேன். விளையாடுங்க. ரெக்கார்டிங் கட்டி யார் சார் பே பண்றதுக்கு? அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க? எங்க உங்க பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்கலாம். எனக்கு ஒரு படம் தான் ஒரு இயருக்கு. அது சரியா இல்லைன்னா நான் காலி அப்படியே. அட்லீஸ்ட் நீங்களாவது கேட்கணும் பர்மிஷன். நீங்க எப்படி கேமரா வச்சுக்கீங்க சார் ஸ்டுடியோல வந்து? சாரி சாரி சும்மா எப்படிங்க? இல்ல சார், ஆரம்பத்திலே வந்து பிரேம் கேட்டபோது உள்ள நீங்க ஜாலியான டைப் பண்ணுங்க. நான் ஜாலியான டைப்லாம் இல்லைங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் முடியாது. ஐ வாண்ட் டு மீட் வெங்கட். அண்ணன் வர சொல்லுங்க. இல்ல சீரியஸா சொல்லுங்க. போன் பண்ணி வர சொல்லுங்க. பிரபு வந்து கேட்டா சார் என்ன இவன் வந்து பக்ரா பண்ணுவானா? பண்ண இவனுக்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு போன் பண்ணி தந்தான் சார். இவன் சொன்னா பண்றாங்க சொல்ல அவனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிரபுவும் பேசிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். Okay, now listen. My brother is trying to do it. Okay, my brother is trying to do that. Okay, நான் இங்கே இருக்கேன். பிரபு வராங்க. Who is responsible for this? என்ன கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? நீ my brother. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்ற தோரணையே தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஆடிங் பண்ணீங்கன்னா நானும் நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும்னு தெரியும். நீங்க பண்ண தப்புக்கு நான் உட்காந்து நான் மாறி மாறி கத்தின்னு இருக்கேன். நீங்க உட்காந்து ஜாலியா அப்படி பக்கம் ஆடி பதில் சொல்றீங்க. இல்ல ஐ திங்க் வெயிட் பண்ணுவோம். இல்ல சார், கேமரா இன்னும் ஓடுதான். It's not an issue to be spoken about so much. Okay, sorry. Okay, free over but who gave you the right to interfere first? எதுக்கு apology எதுக்கு வந்து my time is gone. எனக்கு சார் அலர்ஜினா அலர்ஜி தான். நான் கேமரா விட்டு போயிருக்கேன். எப்பயாவது choice of words is too bad. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்ல. என் வேலை நான் வேலையை பார்க்க வந்திருக்கேன். நான் இதெல்லாம் விளையாட வரல. நாங்க somebody should ask me first. யார் நான் இங்க கிடையாது சார். இங்க விளையாட முடியாது. இது ரெக்கார்டிங் தியேட்டர் வந்து. அதுவும் ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் சிரிச்சதுன்னு வச்சுக்கீங்களா அப்புறம் வேலை இல்லாம உட்காந்துருக்கு. நான் வீட்டுல எங்க வீட்டுல சொத்துக்கிட்டு எதுவும் கிடையாதுங்க. நான் அப்புறம் நானே தான் வரணும் திரும்பி. What do you want to do? What I want to do இல்ல. I don't want to see people anymore. அவ்வளவுதான். இல்ல I can't take it. I don't want to see people anymore. I'm just leaving. I don't want to come back to the studio anymore. இது இஷ்யூ தான் எனக்கு. இது இஷ்யூ தான் எனக்கு வந்து. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஃப்ரெண்டா இருந்ததெல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃப்ரெண்ட் நான் இப்படியே விளையாடுவாங்க வந்து. I am not a film personality. I stay away from the industry. I have smashed everything on it. If it is not you or Premji or anyone. ஒரு டிவில வந்து நான் அசிங்கமா நான் வந்து ஏதோ உண்மையா நடக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். டிவில எல்லாரும் ஊரெல்லாம் பாத்துருக்காங்க. Millions of people will see it and laugh with me, laugh about me. அசிங்கமா இல்ல எனக்கு. ஆமாங்க, everyone will laugh with him. ஏன்னா அவர் தான் நிஜ மாஸ்டர் மைண்ட். உண்மையாவே பிளானட் கலட்டா மியூசிக் கம்போசர் பிரேம்ஜிக்கு தான் அல்வா கொடுக்க போறோம். செல்வராகவன் ஆரம்பத்துல இருந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ப்ராப்ளம் இருக்குங்க.
I can't, my blood pressure rises, I can't control myself. Don't make it in here. யாரையா கொடுத்தா உங்களுக்கு first? Who are you to just walk into my life and do whatever you want? Hey, நீங்க இருந்தீங்களா? உங்களை ஏமாத்திக்கீங்களா? உங்களை பார்த்து நான் பேர் சிரிக்கிட்டுமே. அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. வாழ்க்கை